ஹே ஹாய்! வணக்கம். ஸோ இப்போ இதுதான் ரொம்பவும் ஹாட் டாபிக். ஆல்ரெடி இந்த நியூஸ் எல்லாம் நெறைய பேர் பேசி முடிச்சிருப்பாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய ஒப்பீனியன்ஸ் ஆல்ரெடி வந்து கேட்டிருப்பீங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தேர்வ வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ இதில நம்ம வந்து நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் புதிய கொஸ்டின் பேப்பர் வருதா இல்லையா? அடுத்து தேர்வு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம வந்து 1 மந்த்ல இருக்குமா? 15 டேஸ்ல இருக்குமா? என்ன மாதிரி வந்து என்ன டைம்ல நம்ம வந்து கொஸ்டின் வந்து அதாவது அடுத்த டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும்? அடுத்தது டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்களே சொல்ட்டாரு. குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து தள்ளி போகாது. சொன்ன டேட்ல நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டா இருந்தா, இத பத்தி கொஞ்சம் நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம ப்ராப்பரா அடுத்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ 2ஏ மெயின்ஸ் அதுதான் இப்போ பேசுபொருளா இருக்கு. ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து எப்போ எக்ஸாம் இருக்கும் அண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இதுல வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர், பிக்கெஸ்ட் மிஸ்டேக். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நெறைய பேர் வந்து டிஃபரண்ட் டிஃபரண்ட் ப்ரொஃபைல்ல இருந்து படிச்சிருப்பாங்க. சோ மெனி டிஃபரண்ட் ப்ரொஃபைல்ஸ். நீங்க வந்து நெறைய மாணவர்கள் வந்து இதற்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு, இத ஒரு மாதிரி ப்ராப்பரா எக்ஸாம கொண்டு போய் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிறணும். இதுல ஜெயிச்சுட்டா வாழ்க்கையே மாறப்போது அப்படிங்கிற ஒரு ட்ரீமோட நம்ம வந்து ஒரு எக்ஸாம ஃபேஸ் பண்ணும்போது, அந்த எக்ஸாம நம்ம சரியா எழுத முடியாம போகும்போது, அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு கடினமான ஒரு சூழலா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுது. அதிலிருந்து நீங்க வந்து கொஞ்சம் அத ரொம்ப போட்டு பிரஷர் பண்ணிக்காம, அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பொறுமையா வந்து யோசிச்சு, ஒரு மாரி காமா திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெறைய இதில ஜென்ரலா பேசுறதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. பட் இதுக்குள்ள வந்து நான் ஒரு சில விஷயம் மட்டும் மென்ஷன் பண்றேன். நல்லா தெளிவா கவனிங்க. ரொம்ப காலமாவே இந்த மாதிரி வந்து நெறைய சீர்திருத்தங்கள், நெறைய பிரச்சனைகள், நெறைய வந்து அதில மாற்றங்கள் இது நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. வெரி லாங் டைம். இப்போ ரொம்ப ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸ்க்குள்ள ஆல்ரெடி வந்து இதே போல 2ஏ மெயின்ஸ் வந்து ஒரு முறை வந்து நம்ம இதே போல ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணோம். இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள சொல்றேன். இப்ப நீங்க இந்த கொரோனா பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த இம்மீடியேட் மெயின்ஸ் அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருந்தது. அப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும்போது நெறைய இஷ்யூ இருந்தது. குறிப்பா எக்ஸாம் எழுதும்போது இந்த ஹால் டிக்கெட் இஷ்யூ அது மாரி இருந்தது. அப்பவுமே நெறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம தள்ளி வச்சு, போஸ்ட்போன் பண்ணி மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. அப்படின்னு நெறைய கோரிக்கைகள் இருந்தது. ஆனா, அந்த முறை வந்து அந்த மாதிரி நடக்கல. அதாவது இந்த மாதிரி அந்த எக்ஸாம்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி போகல. அண்ட் அதில இன்னும் டிஸ்கிரிப்டிவ்ங்கிறதுனால ரிசல்ட் வந்தபோது கூட தமிழ்ல எழுதினவங்க, இங்கிலீஷ் எழுதினவங்களுக்கான அந்த ஒரு ஒரு வேறுபாடு வந்து பெருசா இருக்கு. தமிழ்ல எழுதி மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்பவும் கடினமா இருக்கு. இப்போ கூட நம்ம வந்து குரூப் 1 மெயின்ஸ்லயோ, குரூப் 2லயோ மெயின்ஸ்லயோ தமிழ்ல எழுதி பரீட்சையே வந்து தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம வந்து தேர்வு எழுதி, அதில மார்க்க ஸ்கோர் பண்ணி குரூப் 1ல லாஸ்ட் தமிழ் ஆஸ்பிரண்ட் தமிழ்ல மெயின்ஸ எழுதின ஆஸ்பிரண்ட் வந்து எப்போ வந்து எக்ஸாம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிளியர் பண்ணாங்க. அந்த மாதிரி நெறைய டிஃபரண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து நெறைய பேசலாம். அவ்ளோ வந்து இன்னும் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இல்லாம இல்ல. பட் அதே சமயத்தில நம்ம வந்து இப்போ கடைசியா குரூப் 4ல கூட அந்த சிலபஸ தாண்டி வந்து ஓலைச்சுவடி கேள்விகள்னு சொல்லி நம்ம அது ஒரு பெருசா வந்து பெரிய போராட்டமாவே அறிவிச்சு போராட்டமா கூட முன்னெடுத்து போனாங்க. ஸோ, அப்ப இது மாதிரிலாம் நெறைய வந்து சீர்திருத்தங்கள், பிரச்சனைகள் அது பேசிக்கிட்டே அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கு. டிஎன்பிஎஸ்சி சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. திரும்ப வந்து அதில சில இஷ்யூஸ் திரும்ப மாற்றங்கள் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் இந்த முறை வந்து எக்ஸாம் அப்படின்னாவது அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விதத்தில பார்க்கும்போது பரவால்ல ஒரு இஷ்யூ அத வந்து நம்ம திரும்ப எக்ஸாம் அப்படின்னு யோசிச்சா கூட, நெறைய விஷயத்தில பெரிய வந்து இது வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒருத்தங்க 1 மாசம் லீவ் கேட்டு படிச்சு, அந்த லீவுக்குள்ள வந்து எவ்வளோ டைம போட்டு, எவ்வளோ எஃபோர்ட்ஸ போட்டு பிரஷர் ஆயி படிச்சு, நம்ம இந்த டைம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு போய் நிக்கும்போது எக்ஸாம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுலயும் கூட இப்போ சென்னையில ஒரு சில அந்த குறிப்பா அந்த அரும்பாக்கம் அந்த சென்டர்ல வந்து இஷ்யூ என்ன ஆக்சுவலா அப்டின்னா, ஒரு 200 பேர் எழுத வேண்டிய அந்த சென்டர்ல 1000 பேர் போய் நிக்கும்போது, ஹால் டிக்கெட் வந்து சரியா இதாகல. அதான் இஷ்யூ. இப்ப அந்த இடத்துல சென்னையில மட்டும் கேன்சல் பண்றாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா கேன்சல்ன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்ல சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் தான். பட் தமிழ்நாட்ல நெறைய இடத்துல குறிப்பா சேலம் டிஸ்ட்ரிக்ட்லலாம் கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடண்ட் எல்லாம் ஒருத்தர் வந்து ரீசனிங்லாம் வந்து பரவால்ல நான் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். பாலிட்டி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன். ஓகே இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஏதாவது பண்ணிறலாம் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணும்போது,
ஒரு இன்விஜிலேட்டர் வந்து எக்ஸாம் ஹால்க்குள்ள வந்து, "உங்க எக்ஸாம் வந்து நாங்க தள்ளி வச்சுட்டோம். நீங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாம் குடுத்துட்டு, ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் குடுத்துட்டு கெளம்புங்க." அப்படின்னு சொல்லும்போது, டோட்டலா வந்து எல்லாமே மாறி போகுது இல்ல. ஓகே கொஸ்டின் பேப்பர பார்க்குறோம், படிச்சிருக்கோம், பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். அங்க போய் கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போது, ஓகே நமக்கு வந்து ஓரளவு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கொஸ்டின்ஸா நமக்கு இந்த முறை அமைஞ்சிருக்குன்னு கான்ஃபிடென்ட்டா எழுதும்போது, தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரத்திலிருந்து 2 ஹார்ஸ் கிட்ட எக்ஸாம் எழுதின பிறகு, அத வந்து நம்ம வாங்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். சரி. இப்போ இது ஒண்ணு இருக்கு. சரி இப்போ எக்ஸாம் இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சு. ரீ எக்ஸாம் சொல்லிட்டாங்க. நெறைய மாற்றங்கள் தேவைப்படுது. டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து மாணவர்கள்ட்ட இன்னும் வேற என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ரிஃபார்ம் வந்து பண்ணலாம். சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அது பெரிய மாற்றத்த ஒரு ஆஸ்பிரண்டோட சைட்ல ஏற்படுத்தும். அது கன்சிடர் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். சரி பரவால்ல. இப்ப பாருங்க இப்போ இதில அடுத்த மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் என்ன? டிஎன்பிஎஸ்சி அடுத்து மறுபடியும் இந்த தேர்வ எப்ப வைப்பாங்க? அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் புதுசா செட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து வாங்குனாங்க. அதனால இதே கொஸ்டின் பேப்பர திரும்ப குடுத்துருவாங்களோ? அப்டின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு இருந்துகிட்டே இருந்தது. நீங்க பார்க்கலாம் ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஒரு அதாவது இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆயி அடுத்த ஒரு 2, 3 ஹார்ஸ்க்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பர ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட்ல குடுத்துட்டாங்க. ஸோ அதே கொஸ்டின் பேப்பர் திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நியர்லி வந்து 0 தான். வரக்கூடாது. அதே கொஸ்டின் பேப்பர் திரும்ப ரிப்பீட் பண்ணாங்கன்னா, அது இன்னும் பெரிய ஒரு தவறா தான் இருக்கும். ஸோ அப்போ புது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும். அத பிரிண்ட் பண்ணணும். மறுபடியும் வந்து அதற்கான டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா வந்து இப்போ மார்ச் மாசம்ல, அதாவது பிப்ரவரி, மார்ச் வரும்போது, அடுத்து 11த், 12த் இந்த மாதிரி 10த் ஸ்டாண்டர்ட் இந்த போர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். அது இல்லாம வந்து மறுபடியும் வந்து எலக்ஷன், கோட் ஆஃப் கண்டக்ட் ஈவன் டிஎன்பிஎஸ்சி இண்டிபெண்டன்ட் பாடியா இருந்தாலுமே கூட, அத வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல வந்து நெறைய ஆசிரியர்கள வந்து அங்க வந்து அவங்க பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். போர்ட் எக்ஸாம்க்கும் சரி, அண்ட் எலக்ஷனுக்கும் சரி. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு 15 டேஸ்க்கு முன்னாடி அனவுன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அனவுன்ஸ் பண்ணட்டும். ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்ட்டுனா, நீங்க வந்து இந்த எக்ஸாம சீரியஸா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ட்டா இருக்கீங்க, ஒரு மாணவரா இருக்கீங்க அப்படின்ட்டுனா, அ ரொம்ப கடினமான ஒரு சூழல் தான் புரியுது. ஆனா கூட அது கொஞ்சம் நீங்க வந்து அதிலருந்து நெறைய யோசிக்காம, அதிலருந்து ஒரு கோவத்துல நீங்க நேரத்த வந்து விரயம் பண்ணாம, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நல்லா பிரீத் பண்ணிட்டு, பொறுமையா வந்து மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்க டைம நல்லா வேல்யூபிளா யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு குழப்பம் ஏற்படும்போது, ஒரு டஃப்பான ஒரு சூழல் ஏற்படும்போது, நெறைய நல்ல ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஒரு கோவத்துல அ டென் ஒரு மாரி பிரஷர் ஆயி டென்ஸ்டா வந்து அந்த படிக்கிற ஸ்ட்ரீக்ல இருந்து அந்த அந்த பேட்டர்ன்ல இருந்து விலகி போயிட்டாங்கன்னா ரொம்ப கடினம். மறுபடியும் நீங்க பழையபடி வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. அதே சமயத்தில அந்த கொஸ்டின் பண்றதோ, அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேள்வி கேட்கிறதோ, அது சார்ந்த போராட்டமோ கண்டிப்பா வந்து நிக்காது. இன்னைக்கு YouTubeல மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. பயங்கர மாணவர்களும் சரி, சுத்தி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பப்ளிக்கும் சரி. இப்போ ஒரு ஸ்டூடண்ட்லாம் அவர் வந்து சென்னையில சென்டர் போட்டிருந்தாரு. அப்போ சென்னையில வேலையில இருந்தாரு. அப்புறம் வந்து அவரு சேலத்துக்கு வந்துட்டாரு. ட்ரான்ஸ்ஃபர் சேலம் வந்துட்டாரு. அப்புறம் மறுபடியும் இப்ப சேலத்திலிருந்து சென்னைக்கு எக்ஸாம்க்காக வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு முன்னாடி நாளே போய் தங்கி, எக்ஸாம் எழுதலான்னு போம்போது கேன்சல். மறுபடியும் சேலம் வரணும். மறுபடியும் ஏன்னா நெறைய பண விரயம், நெறைய வந்து நேர விரயம். இது மாரி நெறைய இருக்கு. அது புரிஞ்சுக்க முடியுது. அது அது அந்த பிரஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனா கூட இப்போ உள்ளுக்குள்ள ஒரு 10,000 பேர் வந்து ஒரு 10,000த்துக்கு குறைவான நபர்கள் வந்து இந்த முறை மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க. நீங்க படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதில வந்து டீவியேட் ஆயிடாதீங்க. ஒரு நல்ல சான்ஸு. கொஞ்சம் இந்த முறை மெயின்ஸுக்கு வந்து டைம் கம்மியா தான் இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்தது. என்ன மெயின்ஸ் இவ்ளோ சீக்கிரம் வந்துருச்சு, படிக்க கொஞ்சம் நேரம் ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னு. ஸோ அப்ப இப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்துங்க. படிங்க. தயவு செஞ்சு வந்து நீங்க படிக்கிறதில கவனம் செலுத்துங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க எக்ஸாம நல்லா பண்ணா தான் வேல. அதனால இருக்க டைம நல்லா வந்து திரும்ப இன்னைக்கே உடனடியா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் சைட்ல இருக்கக்கூடியவங்க இந்த முறை மெயின்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் எல்லாத்த விட பிரஷர் ரொம்ப ரொம்ப அதிகம் புரியுது. ஆனாலும் நீங்க அதெல்லாம் தாண்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நேர விரயம் பண்ணிறாதீங்க. சரி. அதேபோல பாருங்க, ஒரு 1 1/2 ஹார்ஸ்க்கு மேல நெறைய இடத்துல டெஸ்ட் எழுதிட்டாங்க. நாமக்கல் சென்டர்லலாம் கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் வரைக்குமே டெஸ்ட் எழுதினதா சொல்லியிருந்தாங்க. நெறைய அது வந்து அந்த கொஸ்டின் பேப்பர வந்து நெறைய பேர் எழுதிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின ரிப்பீட் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி. 2 மெயின்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒண்ணு இருக்கு. அண்ட் அதேபோல புதிய கேள்விகள் செட் பண்ணும். போர்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. எலக்ஷன் இருக்கு. 10,000த்துக்கு குறைவான நபர்கள் தான் எழுதியிருக்காங்க. இது எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி ரொம்ப பல்க்கான ஸ்ட்ரென்த்த இந்த முறை வந்து ஹேண்டில் பண்ண போறதில்ல. ரொம்ப மினிமமா 10,000 தான். மோரோவர் நெறைய பேர் கோவப்படுறதுக்கான காரணமும் அதான். இவ்ளோ மினிமம் ஸ்ட்ரென்த்து அவங்கள ஹேண்டில் பண்றதுல ஏன் வந்து தவறு பண்ணீங்க? அப்படிங்கிறது தான் மாணவர்கள் சைட்ல இருந்து பெரிய கோவமா வந்து அவங்க கேட்குறாங்க. ஒரு 7,000 பேர் எழுதுற பரீட்சையில ஏன் இவ்ளோ பிரச்சனை? அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஸோ அது சரியா செஞ்சிருக்கலாம்.
சரி. அட்லீஸ்ட் வந்து இப்போ புதிய கேள்விகள்லாம் செட் பண்ணி, அத பிரிண்ட் பண்ணி, மறுபடியும் வந்து அதில எரர் கரெக்ஷன் எல்லாம் பார்த்து, ஃபேக்கல்டியோட டைமு, ஆசிரியர்களோட டைம் எல்லாம் அலாட் பண்ணி, அதற்கு தகுந்த மாதிரி வந்து அ ஸ் எ மறுபடியும் வந்து சென்டர்ஸ், ஹால் டிக்கெட் அது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மந்த்தாவது தேவைப்படும் அப்படின்னு தான் நான் வந்து நெனைக்கிறேன். ஸோ மினிமம் வந்து மறுபடியும் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்தாவது டைம் இருக்கலாம். இப்போ இதே கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்து ரிப்பீட் பண்றாங்கன்னா, ஒரு 10, 15 டேஸ்ல திரும்ப ரீஷெட்யூல் பண்ணியிருக்கலாம். பட் இதே கொஸ்டின் பேப்பர் வரக்கூடாது. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இன்டர்நெட்ல வந்துடுச்சு. நெறைய பேர் 2 மணி நேரம் வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டாங்க. ஸோ அது சரியா இருக்காது. டிஎன்பிஎஸ்சி அந்த மாரி பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். ஸோ அப்படி யோசிச்சோம்னா, புது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும். அண்ட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, குறைந்தபட்சம் 1 மாதம் வரைக்குமாவது டைம் கிடைக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். ஸோ அப்போ நீங்க இந்த டைம வந்து நல்லா படிக்கிறதுக்கு யுட்டிலைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து இந்த டைம்ல நல்லா படிங்க. போட்டி வந்து தலைகீழா மாறி போயிடும். இன்னைக்கு எழுதியிருந்தா டெஸ்ட்ல வந்து முதல் மார்க் எடுக்கக்கூடிய மாணவர் வந்து, இன்னும் 1 மாசம் படிக்காம விட்டா, அந்த எக்ஸாம்ல வந்து ரொம்ப குறைவான மார்க்கு கூட போயிரலாம். இன்னைக்கு எழுதியிருந்தா நான் பாஸ் ஆயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர் வந்து, இந்த 1 மாசத்துல நல்லா படிச்சுட்டு, அடுத்து அந்த எக்ஸாம் நடக்கும்போது, அதுல ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு கூட வந்துரலாம். எது வேணா, எப்படி வேணா மாறிறலாம். அதனால இது வந்து எந்த மாதிரி வேணாலும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபயரா இருந்த, நல்லா படிச்சுட்டு போயிருந்த ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து, இன்னும் 1 மாசத்துக்கும் நீங்க வந்து அதே மாதிரி இருக்கணும். மறுபடியும் எக்ஸாம் அது நல்லபடியா எழுதி முடிக்கிற வரைக்கும் அதே கவனத்துல, அதே போல வந்து ஸ்ட்ராங்கா நீங்க படிச்சுட்டு போய் எழுதணும். மாறிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அந்த படிக்கக்கூடிய ஃபார்ம விட்றாதீங்க. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புறது. நம்ம அந்த அந்த பிரஷர்ல இன்னைக்கு இப்ப நல்லா பண்ணக்கூடிய மாணவர் வந்து இன்னும் 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மறந்துறக்கூடாது. ரிவிஷன் இல்லாம விட்டுறக்கூடாது. ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆயிறக்கூடாது. தொடர்ந்து படிக்கணும். பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் படிக்கணும். கவனம். ரொம்ப ரொம்ப கவனமா வந்து படிங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன். இத பொறுத்தவரைக்கும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரொம்பவும் வந்து தவறான விஷயம். அதில மாற்று கருத்து இல்ல. ஆனா கூட இத பத்தி பேசியோ அல்லது இத பத்தின யோசனையிலயோ, இந்த பிரஷர்லயோ வந்து நேரம் விரயம் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி, இன்னைக்கு எழுதியிருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அளவுல படிச்சு வச்சிருந்த மாணவர் வந்து இன்னும் 1 மாசம் கழிச்சு எழுதும்போது அந்த ஃபார்ம் இல்லாம போயிரலாம். இன்னைக்கு எழுதியிருந்தா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற இடத்துல இருந்த மாணவர் இன்னும் 1 மாசம் கழிச்சு வேலை வாங்குற அளவுக்கு நல்ல மார்க்குக்கு வந்துரலாம். அதனால பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து அந்த படிக்கக்கூடிய கவனத்துல ரெகுலரா அந்த 8 டூ 10 ஹார்ஸ் படிக்கக்கூடிய ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரஷர் ஆயிக்காம திரும்ப தயவு செஞ்சு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல வந்து நம்பர் 2 வந்து மினிமம் நம்மளோட சைட்ல இருந்து ஒரு 1 மந்த்தாவது ஆகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க 2 மெயின்ஸ் வந்து எழுதக்கூடிய மாணவரா இருந்தீங்க அப்படின்ட்டுனா, அடுத்து 2 மெயின்ஸ நோக்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க. 2 மெயின்ஸ் வந்து அதே டேட்ல நடக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம 3வதா இன்னொரு விஷயம் வந்து நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்ட்டுனா, இத விட ஒரு பெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சியே ஆல்ரெடி வந்து கொஸ்டின் பேப்பர் குடுத்துட்டாங்களா, அப்ப எங்கெங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஜிட்டலா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நெறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெலிகிராம்ல அந்த மாதிரிலாம். நானும் தேடுறேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட். இதுல வந்து இது நம்மளோட டெலிகிராம் சேனல். இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நான் வந்து இதில கிடைச்சதுன்னா, எடுத்து இதில வந்து ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ தட் இன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஏரியால கேள்வி கேட்டிருக்காங்க? எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஏரியால இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களா? எப்படி வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் பரீட்சை எழுதியிருந்தா அப்படின்னு பாருங்க. பொதுவாவே இந்த மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன கெஸ் பண்ணோம் அப்படின்ட்டுனா, ரீசனிங் 50 கேள்வி இருக்கிறதுனால, மாணவர்கள் வந்து இந்த 50 கேள்விகள முழுசா பண்ணா கூட இதில நேர விரயம் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மீதி 150 கேள்வி வந்து ஜிஎஸ்ல இருக்கிறதுனால, இது 150 கேள்வியா இல்லாம 150 ஸ்டேட்மெண்ட்டா குடுப்பாய்ங்க. அதிலயும் வந்து 150மே வந்து தமிழ், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டா வரும்போது, இத முழுசா படிச்சு பார்க்கறதுக்கும், இந்த 50 கேள்விகள முழுசா படிச்சு, எழுதி பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வந்து நெறைய ஒரு மிஸ்மேட்ச் ஏற்படலாம். அதனால வந்து டைம் மேனேஜ் பண்றது இந்த எக்ஸாம்ல ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு கூட அதுதான் சொல்லியிருந்தோம். டைம் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப கவனமா பாருங்க. ரீசனிங் வந்து உங்களுக்கு பார்க்க ஆன்ஸர் வர மாரி தெரியும். நம்ம நல்லா சால்வ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா பார்த்தா டக்குன்னு வந்து டைம வந்து கன்சியூம் பண்ணிரும். ஸோ அந்த தப்ப பண்ணிறாதீங்க. கவனமா வந்து எழுதுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். எப்போதும் நம்ம சொல்றது உண்டு. பரீட்சையில நம்ம வந்து 200 கேள்வி எழுதப் போறோம். ஆனா நமக்கு வந்து 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் இன் த சென்ஸ் 180 நிமிடங்கள் தான். அப்போ ஒரு கேள்விக்கு 1 நிமிடம்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து 180 கேள்விகள் தான் எழுத முடியும். இது 2மே மேட்ச் ஆவல நீங்க கவனிக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். 200 கேள்விக்கு 150 நிமிஷம் தான். அப்போ ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க 1 நிமிடத்திற்கு குறைவான டைம்ல சால்வ் பண்ணணும். 150
அறிவு கேள்விகள் அப்படிங்கும்போது, அது ஃபுல்லா வந்து கூற்று காரணமாக ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இருக்கும்போது, அத வந்து நீங்க 1 நிமிடத்திற்கு குறைவான நேரத்தில வந்து அத வந்து படிச்சு, அதிலயும் இப்போ ஒரு கூற்று சரியா தவறான்னு கேட்டு ஏ,பி,சி,டின்னு குடுக்குறதில்ல. இப்பலாம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஒரு 4 கூற்று குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஏன்னு வச்சு ஏ மற்றும் பி சரி, ஏ, பி, சி சரி அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மென்ட் அதுக்கு கீழ மறுபடியும் வந்து அத சூஸ் பண்றதுக்கான வேல்யூஸ்லாம் குடுத்து, அந்த மாதிரி நெறைய பார்க்கறதுக்கு அது அப்ஜெக்டிவ் டைப் மாரி தான் தெரியுது. ஆனா பயங்கர டைம் கன்சியூமிங்கான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இத ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரா கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்த கொஸ்டின் பேப்பர ஒரு பெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், இத விட சிறந்த மெயின்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் யாராலயும் குடுக்க முடியாது. ஏன்னா, அஃபிஷியலா நடந்த ஒரு எக்ஸாம். அது உங்களுக்கே திரும்ப வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. ஏன்னா, இப்ப இந்த எக்ஸாம் நீங்க எழுதி பாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடியவங்க தான் இத வந்து பிஒய்க்யூவா பார்த்திருப்பாங்க. பட் நீங்களே வந்து இந்த முறை வந்து அந்த கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு, மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மறுபடியும் வந்து நீங்க அத இது பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஏரியாலாம் படிக்காம மிஸ் பண்ணீங்களோ, அதெல்லாம் பிளான் பண்ணி ப்ராப்பரா வந்து படிங்க. எப்போதும் சொல்றது தான். இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து எந்தெந்த ஏரியாலாம் கொஸ்டின்ஸ் வரும், கேள்விகள் எந்தெந்த ஏரியாலாம் கேட்பாங்க, எந்தெந்த ஏரியாலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அந்த ஏரியாலாம் கேள்வி வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல புதிதா எந்த ஏரியால கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு பேனா, பேப்பர் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இதிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து நல்லா கத்துக்க முடியும், என்னென்ன ஏரியால கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எல்லாத்தையும் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, இன்னொரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான், இன்னொரு நீங்க படிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் ஒண்ணு கிரியேட் பண்ணி கிடைக்கக்கூடிய டைம்ல நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எங்கெங்கெல்லாம் படிக்காம விட்டீங்களோ, அந்த ஏரியாவலாம் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எப்போதும் ரொம்ப பிடிச்ச 2 அ குறள் உண்டு. அது நான் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்டயும் சரி, அத பத்தி பேசும்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உண்டு. அதாவது "சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல்" அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. சொல்றதா இருந்தா பயனுடைய சொற்களா சொல்லுங்க. இல்லன்னா சொல்லவே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்க இது சார்ந்த நெறைய விஷயங்கள் இப்போ பேசுபொருளா இருக்கும். ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கும். அது நெறைய பேசுவாங்க. எல்லாருமே பேசுவாங்க. பேச வேண்டிய விஷயம் தான். அது அது அதுல நீங்க வந்து நேரத்த முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைவா செலவிட பாருங்க. படிங்க. படிக்கிறதுல இது பண்ணுங்க. "எனைத்தானும் நல்லவை கேட்க" அந்த மாதிரி ஒரு குறள் இருக்கு இல்லையா? அது மாதிரி எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா கேட்கணும். "அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்ங்கிற" மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து அத வந்து கவனமா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்கிறதும், பொறுமையா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ஒரு டஃப்பான சூழலா இருந்தாலும், என்ன மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி சைட்ல வந்து பெரிய குளறுபடிகளா வந்து நடந்து எக்ஸாம் நடந்தாலும் சரி, இல்ல வந்து வேற ஏதாவது நம்ம பரீட்சைக்கு போற அன்னைக்கு மழை வரும். இப்போ போன முறைலாம் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போம்போது மழை. அது மாதிரி வந்து அது இயற்கை சூழலோ, இது மாதிரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி இருந்தா கூட, இந்த முறை நம்மளோட ஸ்டூடண்ட்டே ஒருத்தருக்கு வந்து அந்த பேனா பிடிச்சு எழுதக்கூடிய அந்த கட்டவிரல்ல வந்து அ ஒரு மாதிரி ஒரு இஷ்யூ மாதிரி, அதாவது நல்லா பிடிச்சு எழுத முடியாத மாரி ஒரு காயம். ஸோ, அப்ப அவருக்கு வந்து பரவால்ல எக்ஸாம் திரும்ப ரீஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்னு ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி எந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் சூழல்ல உங்களுக்கு வந்து தடைகள் வந்துட்டு இருந்தா கூட, நீங்க வந்து உழைப்பை நம்பி முன்னேறி போங்க. அது வந்து நம்ம எப்போதுமே கைவிட்டதில்ல. நீங்க முழு மனதோட, நம்பிக்கையோட அ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா, கடவுளை நம்பி நீங்க வந்து உழைப்ப போடுங்க. நீங்க வந்து அந்த உழைப்பு உங்கள காப்பாத்தும். யார் காப்பாத்துறாங்களோ, காப்பாத்தலையோ அத பத்தி தெரியாது. நீங்க நம்பிக்கையோட, முழு மனதோட ஒரு உண்மையான ஒரு உழைப்ப வெளிப்படுத்துங்க. கடுமையா வந்து பிளான் பண்ணி தெளிவா வந்து படிங்க. நம்பிக்கையோட வந்து படிங்க. படிப்போ, அந்த உழைப்போ வந்து நம்மள இதுவரை எப்போதுமே கைவிட்டதே இல்ல. எப்படியாவது ஒரு ஒரு வழி பிடிச்சு நம்மளை வந்து அந்த உழைப்பு கொண்டு போய் கரை சேர்த்திரும். உழைப்பு உங்கள எப்போதும் கைவிடாது. நம்பிக்கையோட படிங்க. அத போட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். அண்ட் நல்லா படிங்க. நிச்சயமா நீங்க வந்து வேலை வாங்கிருவீங்க. நம்பிக்கையோட, கான்ஃபிடென்ட்டா வந்து படிங்க. நன்றி. வணக்கம். தேங்க் யூ.